சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லவராகி அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர் என்று சொல்லி வேதத்திலிருந்து அவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் மனுஷன் கிட்டவே போக முடியாது. அவருடைய பரிசுத்தம், அவருடைய தூய்மை, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒருவருமே கிட்ட போக முடியாது. இப்படிப்பட்ட மகிமையான மகத்துவமுள்ள தேவன், ஹல்லேலூயா, இந்த பாவம் நிறைந்த மனிதனை சந்திக்க நீதியாக நியாயமாக ஒரு வழிவாசலை உண்டாக்கினார். Because of his holiness no man can go near to him. அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக எந்த மனுஷனும் அவர் கிட்ட போக முடியாது. ஆனால் நீதியாக நியாயமாக நாம் இந்த தெய்வத்து பக்கத்துல போகிறதற்கு கர்த்தர் வழிவாசலை உண்டாக்கி விட்டார். இப்படி பாக்கியமாக மகிமையான காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. முதலாவதாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை குறித்து நாம் தொடர்ந்திருக்கிற இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்க, மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம், The book of Mark chapter 1. மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் 40 வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி, எல்லாரும் சொல்லாமா, இயேசு மனதுருகி, இயேசு கிருபையுள்ளவர் என்று சொல்லலாம், மனதுருக்கம் உள்ளவர் என்று சொல்லலாம். இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள அவரை போல இதுவரை ஒருவரும் இருந்தது கிடையாது, ஒருவர் இருக்க முடியாது. அவருடைய அன்பிற்கு எல்லையே கிடையாது, அளவே கிடையாது. Hallelujah, glory. இயேசு மனதுருகி, first his heart was moved with compassion and his hands automatically moved. அதாவது அவருடைய உள்ளத்துல மனதுருக்கம் வந்த உடனே தானாக அவருடைய கரம் போய் நேராக போய் அந்த தொடக்கூடாத குஷ்டரோகியை இயேசு தொட்டு விட்டார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி அங்க லேவியர் ஆகமத்துல 14 அதிகாரம் முழுவதும் இந்த குஷ்டரோகியை பத்தி சொல்லி இருக்குது. ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்றால் அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் விடுவார்கள். குஷ்டரோகியா இருக்கிற ஒரு மனுஷனை ஊருக்குள்ள கூட வரக்கூடாது. இங்க அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல மட்டும் கூட கிடையாது, நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க தெரியுமா? குஷ்டரோகிகள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து லெப்ரசி காலனின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாரையும் மொத்தமா ஒரே காலனில அனுப்பி விட்டாங்க. ஆனா அந்த காலனில இருக்கிற எல்லாருக்கும் மருந்து மாத்திரை கொடுத்து இப்ப சுகமாக்குறதுக்கு கர்த்தர் ஒரு வழிவாசலை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சுகம் கொடுக்கிறவர். மாத்திரை மருந்து நீ போட்டு உனக்கு சுகமானாலும் சரி, சுகம் கொடுக்கிறது யாரு தான்? நீ எந்த மாத்திரைனா போடலாம், ஊசினா போடலாம், சுகமாக்குறது யாரு? இயேசுதான் சுகம் கொடுக்கிறவர். டாக்டர் சொல்வார், நான் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கிறேன், சுகமாக்குறது யாரு? கடவுள் என்றுவார். ஆனா நம்ம யாரு சுகமாக்குறாரு சொல்றோம்? இயேசு. ஏன் இயேசு என்று சொல்லுகிறோம்? யாக்கோபு 1:17 என்ன போட்டிருக்குது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமே இல்லை. So every good gift and perfect gift comes from above the Father of lights. அதாவது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் யார்கிட்ட இருந்து வருகிறது? பரத்திலிருந்து. முதலாவது எங்க இருந்து வருது? உங்களுக்கு நல்ல காரியம் வந்ததுன்னா லக்குன்னு சொல்லாதீங்க. அந்த லக்குல முதல் 3 வார்த்தை என்ன தெரியுமா? LUC, லூசி. அவன் வந்து நிப்பான். நான் தான் உனக்கு லக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரு வந்து நிக்கிறது? லூசி வந்து நிப்பான். யாரு லூசினா யாருங்க? ஒரு சிலர் பாக்குறாங்க, என்னன்னு சொல்லி தெரியல. லூசின்னு சொல்லி உங்க பக்கத்து வீட்டு அக்கா இல்ல, அவன் யாரு? லூசிபர். அவன் பேரு சாத்தான். விளங்குதா? அதனால ஒரு சிலர் தெரியாத ஆளு முழிச்சிடக்கூடாது இல்ல, அதனால அதையும் சொல்லிட்டேன். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை
தொட்டு. நம்ம குஷ்டரோகியை போய் தொட்டா குஷ்டரோகி வல்லமை நம்ம மேற்கொண்டோம். ஆனா இயேசு குஷ்டரோகியை தொட்ட பொழுது குஷ்டரோகியின் வல்லமை இயேசுவை மேற்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, the power of Jesus invaded the leprous man. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை குஷ்டரோகியின் வல்லமையை மேற்கொண்டது. இப்படிப்பட்ட மேற்கொள்ளுகிற வல்லமையுடையவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகி, தொடக்கூடாத குஷ்டரோகியை ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? தொட்டார். தொட்ட உடனே என்ன நடந்தது? குஷ்டரோகியின் வல்லமை இயேசுவை மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் வல்லமை யாரை மேற்கொண்டது? குஷ்டரோகியின் வல்லமை மேற்கொண்டு உடனே அங்க சொல்லி இருக்குது. மார்க்கு சுவிசேஷத்துல நீங்க அடிக்கடி பார்க்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 100 தடவைக்கு மேல வருது மார்க்கு சுவிசேஷத்துல. என்ன வார்த்தை? உடனே, உடனே, உடனே என்று சொல்லி வரும். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். சரி, சுத்தமாகிறதுக்குரிய வழி என்னங்க? எங்க சரீரத்தை சுத்தமாக்குறதுக்கு சோப் போடலாம் இல்லையா? என்னென்ன சோப்பெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நிறைய சொல்லிடுவீங்க. ஒரு தடவை இப்படிதான் என்னென்ன சோப் இருக்குதுன்னு கேட்டா நடுவில் யாரோ டமான்னு சன்லைட்டுன்ட்டாங்க. நல்ல வேலை பாஸ்டர் அந்த சோப் பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். உடம்ப சுத்தமாக்குறதுக்கு என்னெல்லாமோ சோப்பு விற்கிறாங்க. உங்க ஆத்மாவை சுத்தமாக்குறதுக்கு எப்படிங்க? ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 ஏசாயா 6:3 போட்டிருக்குது. He is a holy God, holy, 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 holyன்னு சொல்லிட்டு ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த தூய்மையான தெய்வத்திடம் இந்த பாவம் நிறைந்த மனுஷன் போக முடியுமா? போக முடியாது. ஆனால் நீதியாக நியாயமாக உங்களையும் என்னையும் சாத்தா என்ன பண்ணான் தெரியுமா? கடவுளை, நீ ரொம்ப தூய்மையா இருக்கிற, இந்த நீ உண்டாக்குன மனுஷனை இனிமேல் பிறக்கும் போதுல இருந்தே அவனை இருட்டாவே பிறக்க வச்சிடறேன்னு சொல்லிட்டு அக்கிரமத்திலும் பாவத்திலும் பிறக்கும்படிக்கு, சாத்தானுக்குள்ளாக பிறக்கும்படிக்கு செய்து விட்டான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இனி இந்த உலகத்துல வர்ற எந்த மனுஷனுமே உன்கிட்ட வர முடியாத மாதிரி பண்ணிடுறேன்னு சாத்தான் பண்ணான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்முடைய பாவத்திற்குரிய கிரயத்தை, ஏங்க இப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவர் ஏன் சிலுவை தான் சுமக்கணுமா? கழுத்தை வெட்டி செத்திருக்கலாம், இல்ல வேற எந்த விதமானாலும் என்ன செஞ்சிருக்கலாம்? மடித்திருக்கலாம். ஆனால் நம்மேல் விழ வேண்டிய பாவத்திற்குரிய மொத்த கிரயத்தையும் மொத்த சாபத்தையும் ஏற்றுக்கொண்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஏற்றுக்கொண்டபடியினால் உங்களையும் என்னையும் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:21 படியாக, பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். He did no sin, he knew no sin, in him is no sin. Hallelujah. இப்படிப்பட்ட தூய்மையான தேவன், நாம் அவருக்குள்ளாக அவருடைய நீதியை பெற்றுக்கொள்ள, தேவன் நீதி உள்ளவர். அவருடைய நீதி கிட்ட மனுஷன் எந்த காரியத்திலையும் போயிட்டு நான் நீதியா இருக்கிறேன், நியாயமா இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆனா அவர் என்ன பண்ணாரு? பாவமறியாத இயேசு பாவமாக்கப்பட்டு நீதி செய்யாத உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன செய்து விட்டார்? நம்மையே நீதியாக்கி விட்டார். நீதிமான்கள் மட்டும் இல்ல, அங்க வசனம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 5:21 நாமே அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். ஆமேன். விளங்குதா? நீங்களும் நானும் தான் தேவனுக்குள்ளாக யாரா இருக்கிறோமா? நீங்களும் நானும் நீதியே பேச வேண்டாம். அவர்கிட்ட போய் நீதியே பேச முடியாது. அவர்கிட்ட போய் நீதி பேச முடியுமா? பேச முடியுமா? சொல்லுங்க. பேசவே முடியாது. ஏன் பேச முடியாது? நம்ம செஞ்ச அக்கிரமத்திற்கு, நம்ம பிறந்த பாவத்திற்கு, நம்ம சுமக்க வேண்டிய சாபங்கள், தண்டனைகள், போக வேண்டிய நரக பாதாளத்திற்கு பிதாவினால் கைவிடப்பட்டவராக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்து, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டு, அங்கே ஏசாயா 53:4-5 நாம் வாசிக்கிறது போல, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதாவது இந்த எல்லா பழைய ஏற்பாடை மட்டுமே படிச்சு இந்த நியாயப்பிரமாணத்தை மட்டும் அறிந்திருந்த ஆசாரியன் லேவியராகமம் 14:1-32 வரைக்கும் சொல்லி இருக்குது. இந்த குஷ்டரோகியா ஒரு மனுஷன் இருந்தான்னா ஊருக்குள்ள வரக்கூடாது, பாளையத்துக்குள்ள வரக்கூடாது, அவன் ஊரை விட்டு வெளியே போயிடணும். அவன் அப்படி உள்ள வரணும்னா 14:10 சொல்லி இருக்குது, அவன் ஒரு ஆடை கொண்டு வந்து பலி செலுத்தி, அந்த பலி செலுத்தி அந்த ரத்தம் சிந்தப்பட்ட பிறகுதான் அவன் எங்க வந்து சேர முடியும்? பாளையத்திற்குள்ளாக.
நியாயப்பிரமாணத்துல சுகம் கிடையாது. அங்க சுகம் பெற்றுக்கொள்றதுக்குரிய வழி அங்க கிடையாது. வழங்குதா? நீ இதை செய்து அதை செய்து இதை செஞ்சு அதை செஞ்சு இப்படிலாம் செஞ்சாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். யாத்திராகம் 15:26 சொல்லி இருக்குது. உன் கீழ்ப்படிதலை வைத்து உனக்கு சுகம் என்று யாத்திராகமும் 15:26 சொல்லுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? விளங்குதா? உங்க கீழ்ப்படிதலை வைத்து உங்களுக்கு சுகம் அல்ல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்ததினாலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சுகத்தை, ஆசீர்வாதத்தை, பலத்தை, ஐஸ்வர்யத்தை அவர் செய்த புண்ணியத்தினால கர்த்தர் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்க விரும்புகிறார். அதுக்குரிய ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? ரோமர் 3:22 போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. உபாகமம் 28:2 நீ இதெல்லாம் செய்தால் வாக்கு தத்தங்கள் உனக்கு பலிக்கும் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனா ரோமர் 3:22 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. பலிக்கும். வாக்கு தத்தம் எப்படி பலிக்கும்? வாக்கு தத்தம் எப்படிங்க பலிக்கும்? நீங்க செய்யறதுனாலயா? ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டது என்ன தெரியுமா? நீ இதை செஞ்சினா உனக்கு இது கிடைக்கும், இதை செஞ்சினா உனக்கு இது கிடைக்கும். ஆனா அங்க என்ன போட்டிருக்கு? ரோமர் 3:22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே பலிக்கும். அந்த வார்த்தை தான் முக்கியம். பலிக்கும். எப்படி பலிக்கும்? உன் கிரியைகள்னால பலிக்காது. எப்படி பலிக்கும்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. கலாத்தியர் 3:22 சொல்லுது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் போட்டிருக்கும். ரோமர் 3:22 கலாத்தியர் 3:22 பலிக்கும் என்ற வார்த்தை வருகிறது. பார்த்துட்டீங்களா? இயேசு குஷ்டரோகி சுகமாக்கினவர், சுத்தமாக்கினவர். இன்றைக்கு நீங்களும் நானும் சுத்தமாவதற்கு ஒரு வழிவாசலை உண்டாக்கினார். அது என்ன வழிவாசல் தெரியுமா? எப்படிலாம் சுத்தமாக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்துல உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. சுத்தம்ன்றதுக்கு முதல்ல டக்குன்னு என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். 1 யோவான் 1:7, 1 யோவான் 1:9 இருக்குது. சரி, வேற என்ன சுத்திகரிப்பெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? நம்ம பார்க்காததை பார்த்துருவோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 15:9 இருக்குது பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கி, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே கர்த்தர் உங்களை சுத்தமாக்குகிறார். அதை தவிர இன்னொரு சுத்தம் எங்க வருது தெரியுமா? அப்போஸ்தலர் 15:9 இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உண்டாகும் சுத்தம் என்று சொல்லி இருக்குது. அப்போஸ்தலர் 15:9 படிச்சிருங்க அந்த வசனத்தை. விசுவாசத்தினாலே அவர்களுடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடிக்கு செய்தார். விளங்குதா? விசுவாசத்தினால கர்த்தர் சுத்தமாக்குறார், இயேசுவின் ரத்தத்தினால சுத்தமாக்குறார். அடுத்தது ரோமர் 15:15 சொல்லி இருக்குது பரிசுத்த ஆவியினாலே அவர் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று. இன்னொரு வசனம் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கர் 2:13 பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்குதலினாலும் என்று சொல்லி இருக்கிறது. அதனால உங்க சுத்திகரிக்கிறது எல்லாம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயேசுவின் ரத்தம், அடுத்தது விசுவாசம், அடுத்தது இப்போ ரோமர் 15:15 படி எப்படி சுத்தம் உண்டாகிறது? பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சுத்தம். அடுத்தது 2 தெசலோனிக்கர் 2:13 என்னது? அதுலயும் பரிசுத்தாவியானவரால் வர்ற சுத்தம் தான் சொல்லியிருக்கோம். இன்னொரு சுத்தம் என்ன தெரியுமா? எவ்வளவுக்கு அதிகமாய் வேத வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அது எங்க இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 15:3 சொன்னார், நீங்கள் என் உபதேசத்தை கேட்கிறபடினால் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் சொல்லிட்டு ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அங்கே 2லயோ 3லயோ போட்டிருக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே எப்படி இருக்கிறீர்கள்? இயேசுவின் வார்த்தை கேட்க 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 நம்ம என்னவா மாறி விடுகிறோம்? சுத்தமாக மாறி விடுகிறோம். கர்த்தர் நம்மை சுத்திகரித்து சுத்தமாக மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்தமாக்கி இருக்கிறது. அதனுடைய அந்த சுத்திகரிப்பின் தூய்மையின் அளவு எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்.
எவ்வளவு அளவுக்கு நீங்க சுத்தமா இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு தூய்மையாய் இருக்கிறதோ அவ்வளவு தூய்மையாக கர்த்தர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி இப்ப நம்ம பாடணும். இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, அது பாருங்களேன். அது என்னன்னுட்டு 1 தீமோத்தேயு 6:16 வாசிங்க பாப்போம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். விளங்குதா? அந்த ஒளியில யாரும் என்ன செய்ய முடியாது? சேரவும் முடியாது, கிட்ட போகவே முடியாது. அவ்வளவு ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் நம்ம பாவமுள்ள இந்த இருட்டையெல்லாம் சுத்திகரித்து அவர் என்ன செய்கிறார்? அவருடைய ஒளியை நம்முடைய வாழ்க்கையில அவர் தந்திருக்கிறார். அந்த ஒளியை அவர் நமக்கு தந்து கொலோசியர்ல 1ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் பங்கடைவதற்கும் என்று சொல்லி கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரத்துல சொல்லி இருக்கு பாருங்க. கொலோசியர் 1:12 போட்டிருக்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை உங்களை ஆண்டவர் தகுதியாக்கிட்டாரு. குஷ்டரோகிய உலகம் என்ன செய்யாது? தகுதி இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திடும். ஒரு ஆளுக்கு, வீட்டில் இருக்கிற ஆளுக்கு குஷ்டரோகம் வந்தா அந்த வீட்டில் இருக்கிற ஆளுக்கு என்ன செய்யும்? அந்த வீட்டில் இருக்கிற குஷ்டரோகம் உள்ள ஆளுக்கு தனியா பிளேட்டு, தனியா டம்ளர் எல்லாத்தையும் தனியா மாத்தி விட்டுரும். அந்த குஷ்டரோகம் உள்ள ஆளுக்கு ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தை அந்த ஆள் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது, தூக்க முடியாது. இஸ் எ ரிஜெக்டட், டோட்டலி ரிஜெக்டட் பர்சன். இப்படி தகுதி இல்லை என்று சொல்லி ஒதுக்கி வைத்த விளக்கக்கூடிய இப்படி இருந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து மலையின் மேலிருந்து இறங்கி வந்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி. ஏன் தெரியுமா? மோசே மலையிலிருந்து கீழே வரும்போது ஒரு மிருகமாகிலும் அந்த மலையை தொட்டால் அவன் என்ன ஆகணும்? செத்து போனவன். அவன் கல்லெறியுண்டு சாக கடவன் போட்டிருக்குது. ஆனால் இந்த பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் அவர் கிட்ட ஓடி வந்தார்கள். அவர் அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஆண்டவர் இயேசு அன்புள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது திரள் கூட்டமான மக்கள் அவரை தேடி அவர் பின்னாலே ஓடி வந்தார்கள். ஏனென்றால் இந்த ஆண்டவர் கிட்ட போனா என்ன செய்ய மாட்டார்? துரத்த மாட்டார். கல்லெறியுண்டு சாக வேண்டிய அவசியம் இல்லை. இவரிடத்துல வந்தால் அந்த அன்பு நம்மை சுகமாக்கும், அந்த அன்பு நம்மை விடுதலையாக்கும். அந்த அன்பு குஷ்டரோகி தொட்ட அன்பு இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறவருடைய வாழ்விலே ஒரு விடுதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதனால நீங்க பலவீனத்தோடு இருப்பது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை. அது ஒருவேளை ஆண்டவர் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு, அதனாலதான் நான் இந்த பலவீனத்துல இருக்கிறேன்னு யாராவது சொன்னீங்கன்னா சீக்கிரம் பாடத்தை கத்துக்கிட்டு வெளியே வந்துருங்க. விளங்குதா? அதனால ஆண்டவர் பாடம் கத்து கொடுக்கிறாரு, அதனால ஆண்டவர் எனக்கு கத்துக் கொடுக்க விரும்புறாரு, ஆண்டவர் தான் அதை கொடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக்டர் கிட்ட போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நோயை கொடுக்கிறாருன்னா யார்கிட்ட போக கூடாது? ஆண்டவர் சித்தம், எனக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சித்தத்துக்கு முரணா போய் டாக்டர் கிட்ட என்ன செய்யக்கூடாது? போய் பார்க்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் சித்தம் தான் உங்க மேல பலவீனம் இருக்குது. ஏன்னா நீங்க இத போல ஆள்லாம் இருக்குது நிறைய பேர், தெரியுமா? நான் இந்த பலவீனத்தில் இருப்பது எனக்கு ஆண்டவருடைய சித்தம்னு சொல்ற ஆள் இருக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு நோயை கொடுக்கிறது ஆண்டவர் சித்தம் இல்லை. அப்படி ஒருவேளை நீங்க ஆண்டவர் சித்தம் தான் நீங்க பலவீனத்துல இருக்கிறதுன்னு நினைச்சா நீங்க எங்க போக கூடாது? டாக்டர் கிட்ட போய் சுகமாக கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க தான் சொல்றீங்க ஆண்டவர் சித்தம் பலவீனம் இருக்குதுன்னுட்டு. அப்ப ஆண்டவருக்கு முரணா போய் அங்க போய் நீங்க டாக்டர் கிட்ட போய் அங்கங்க போய் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு சித்தம். ஆண்டவர் சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. ஆமென். ஹல்லேலூயா. ரைட். இது மார்க்கு சுவிசேஷத்துல முதல்ல பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு அதே மார்க்கு சுவிசேஷத்திலே மறுபடியும் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 5ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லி இருக்குது. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவரிடத்துல வந்து, நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் உடனே சுகமாகி விடுவேன் என்று சொல்லி அவள் வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை வந்து தொட்டாள். ஏன்னா அங்க என்ன போட்டிருக்கு தெரியுமா? லேவியராகமம் நீங்க எடுக்க வேண்டாம், 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட பெரும்பாடு உள்ள ஆள் என்ன செய்யக்கூடாது? சபைக்குள்ளே வரக்கூடாது என்ற வார்த்தை அங்கே 12:5 சொல்லி இருக்கிறது. இப்படி கிட்ட குஷ்டரோகியும் வர முடியாது, பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் வர முடியாது. ஆனா இந்த போதகர்
அன்பிலே அவருடைய எல்லைக்கே அளவே இல்லாதபடியினால் சகலத்திலும் தம்முடைய அன்பினால் நிறைந்தவராய். சரி, இந்த ஆண்டவர் தம்முடைய அன்பை என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? இப்ப வாசிங்க பார்க்கலாம். அவருக்குள்ளாக இருந்த அதே அன்பிலே கொஞ்சம் கூட குறைவே இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். எங்க தந்திருக்கிறார் பாக்குறீங்களா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 5:5 ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட, படிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில், the love of God is shed abroad in our hearts. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்க உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் கர்த்தர் என்ன அன்பு கொடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த அன்பு இருந்ததோ அதே அன்பை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த அன்பு யார் மூலமா கிடைச்சிருக்குது? பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். விளங்குதா? அதனால எனக்கு அன்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி வளரிட்டு இருக்காதீங்க. என்னைக்கு நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கே உங்க கூட யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பரிசுத்த ஆவியின் துணை இல்லாம யாருமே இயேசுவை என்ன செய்ய முடியாது? ஏத்துக்கிடவே முடியாது. நீங்க எல்லாரும் இயேசுவை ஏத்துக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையை கேட்கறீங்கன்னா 1 கொரிந்தியர் 12:3 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒருவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாதுன்னு போட்டிருக்குது. விளங்குதா? நம்ம தமிழ் பைபிள்ல சொல்லக்கூடாது போட்டிருக்குது. ஆனா இன்னொரு நல்ல விளக்கமான ஒரு வேதாகம புஸ்தகத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? இயேசுவை ஆண்டவர் என்று பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் ஒருவனும் சொல்ல முடியாதுன்னு போட்டிருக்குது. அதனால உங்க உள்ளத்துல யார் இருக்கிறா? யாருங்க இருக்கிறது? ஹலோ, பேசுங்க. உங்க கூட யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற எல்லாருமே இருக்கிறாரா இல்லையா? யாருக்கா சந்தேகமா இருக்குதா? இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க கூட யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்துல இருக்கிறதுனால என்ன கிடைச்சது தெரியுமா? தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ என்ன பண்ணாலாம்? மார்க் 5ஆம் அதிகாரத்துல டாக்டர் கிட்ட போய் எல்லா பணமும் செலவழிஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்த டாக்டர் யார் தெரியுமா? அன்னைக்கு இருந்த அந்த இஸ்ரேல் நாட்டில் இருந்த டாக்டர் யாருன்னா ஆசாரியரும் நியாயப்பிரமாணத்துக்காரர்கள் தான் டாக்டர். அன்னைக்கு அவன்கிட்ட நீங்க போய் காமிச்சீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ என்ன கொடுக்கல, கடுகு தசம் பாகம் கொடுக்கல, சீரகம் தசம் பாகம் கொடுக்கல, அதெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட? தசம் பாகம் கொடுக்காம சாப்பிட்டதுனால உனக்கு பெரும்பாடு வந்து போச்சுன்றான். விளங்குதா? ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். நீ யாரு கிடையாது, தகுதியே கிடையாது, நீ தகுதி இல்ல, நியாயப்பிரமாணம் உன்னை என்ன செய்யாது? தகுதியே ஆக்காது. ஆனா உங்களை நீ தகுதி ஆக்கினது யாரு? இயேசு கிறிஸ்து தகுதி ஆக்கினது மட்டுமல்லாமல் கொலோசியர் 1:12 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். கொலோசியர் 1:13 சொல்லி இருக்குது, நம்ம இருளின் அந்தகார ராஜ்யத்திலிருந்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். உங்களை என்ன பண்ணிட்டாராம்? அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளாகவே கர்த்தர் நம்மை, ஏற்கனவே அவர் நம்மை அந்த ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்து விட்டார். இந்த அன்பு நிறைந்தவர் அன்போடு கூட நடந்து போய்கொண்டிருக்கிறார். போகும்போது என்ன நடந்தது தெரியுமா? திடீரென்று சொல்லி அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. பவர் வெண்ட் அவுட் ஃப்ரம் ஹிம். அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு சிலருக்கு அந்த வார்த்தை நிமித்தமாக வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையினாலே அநேகர் சுகமாகி விடுவார்கள். கூட்டம் முடிச்சு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றதுக்கு முன்னால ஒரு சிலருக்கு வார்த்தையை கேட்கிற அந்த நேரத்திலே சுகமாகிவிடும். ஏனென்றால் இங்க என்ன பார்க்கிறோம்? இயேசு போய்கொண்டிருக்கிறார். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை வெளிப்பட்டதை தமக்குள் அறிந்து, மார்க் 5:30 படிச்சுட்டு இருக்கிறேன். அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. சொல்லுங்க, வல்லமை வெளிப்பட்டது. இயேசுவின் வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே சொல்லி இருக்கிறது, அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு என்ன செய்தார்கள்? வகை தேடினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. லூக்கா 5:17 என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவர் தம்முடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது வல்லமை புறப்பட்டு வந்து கொண்டிருந்ததுன்னு சொல்லி லூக்கா 5:17 போட்டிருக்குது. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டு
ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? என்னை தொட்டது ஒருவர் உண்டு. என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார் என்று கேட்டார். உடனே அவருடைய சீஷர்கள் சொன்னார்கள், ஐயா, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். பாத்தீங்களா? அதாவது இந்த ஸ்திரீ பின்னால நைசா அவருடைய சட்டையை தொட்டு சுகத்தை வாங்கிட்டு போயிடலான்னு சட்டையை தொட்டு சுகம் வாங்கிட்டா. ஆனால் இயேசு என்ன பண்ணாரு பாருங்க, ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் பாருங்க. என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு பிரேக் போட்டு, ஏமா நீ ஒளிச்சு சுகத்தை வாங்கிட்டு போற, என் முகத்தை பாருன்னு சொல்லிட்டு இயேசு என்ன செய்தாராம்? சுற்றிலும் பார்த்து தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி. கவனிச்சீங்களா? பயமும் நடுக்கமும் எப்ப வருது? இயேசுவின் வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தையும் உணர்ந்த உடனே என்ன வருகிறது? பயமும் நடுக்கமும் அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை சுற்றிலும் எப்படியும் ஒரு நூற்றுக்கணக்கான ஜனம் அங்க அவரை நெருக்கி தொட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லல? மகளேன்னு சொல்லல. ஆனா வல்லமை நிறைய பேர் கூட போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தி தான் என்ன பண்ணிட்டா? அவருக்குள்ள இருந்து வல்லமை இழுத்து பெற்றுக்கொண்டாள். விளங்குதா? எத்தனை பேர் அவரை அந்த ஸ்திரீயை போலவே அவருக்குள்ளாக இருக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளதான் கர்த்தர் இந்த காலையிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்தது அதோட கூட நிறுத்தாம என்ன சொன்னார் தெரியுமா? ஷலோம் சொல்லிட்டு உன் வேதனை நீங்கி. ஷலோம்னாலே சுகம்தான். அடுத்தது என்ன அர்த்தம்? வேதனை நீங்கி எப்படி இரு? அந்த ஷலோம்குள்ள, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாகவே நீ எப்பொழுது வாழ்ந்து கொண்டே இரு என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏன்னா அந்த அம்மாவுக்கு நோய் ஒரு பக்கம் இருந்தா அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? அந்த நோயினால இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் இல்லாததுனால, அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வர்றதை விட பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த நோய் நிமித்தம் வருகிற அந்த எண்ணமும் சிந்தனையும் தான் அவங்களுடைய இளைப்பாறுதலை என்ன செஞ்சிடும்? கலங்க பண்ணிவிடும். ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை வேதனைகளை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா அடிக்கடி கூப்பிடுவாங்க. சொல்லிட்டு, எனக்கு ஒரு குழந்தை இப்படி இருக்குது, அப்நார்மல் சைல்டு ஒன்று இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு அடிக்கடி போன் பண்ணி கேட்பாங்க. என்ன ஞாபகம் இருக்குதா? அப்படி கேட்பாங்க. ஞாபகம் இருக்குது, சொல்லுங்க, இயேசு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? அப்நார்மல் சைல்டு இருக்கிறது பிரச்சனை ஒண்ணு. அதை விட அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சமாதானமே என்ன செஞ்சிடுது? சமாதானம்னா இளைப்பாறுதலே கெட்டு போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன கொடுக்கிறார்? இளைப்பாறுதல் கொடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஷலோம்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய அன்பு என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய இளைப்பாறுதலில் நித்தியமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். இளைப்பாறுதல்னா நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற இளைப்பாறுதல் இல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சாவு தந்து உங்களை பேக் பண்ணி பொட்டி அடிச்சு அனுப்பிடுறேன்னு சொல்லல. நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? நீங்கள் ஷலோமாக, சமாதானத்தோடு, இளைப்பாறுதலாக, அமெரிக்கையாக வாழும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். சாலமோன் சொன்னான், கர்த்தர் எனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை தந்தார், இடையூறும் இல்லை, விரோதியும் இல்லை என்று சொன்னான். தெரியுமா? என்ன சொன்னான் தெரியுமா? இடையூறும் இல்லை, யாரு? விரோதியும் இல்லை. ஏன் அப்படி சொன்னான்னா, யாரு? தாவீது காலத்துல ஃபுல்லா யாரு? எப்ப பாரு பெலிஸ்தீன எவனா ஒருத்தன் வந்துருவான், இடையூறும் வந்துரும், விரோதியும் வந்துரும். அதான் சாலமோன் சொன்னான், கர்த்தர் எனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை தந்தார், இடையூறும் இல்லை, விரோதியும் இல்லை. உங்களுக்கு இடையூறும் இல்லாம விரோதியும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது அவருடைய கிருபையினால் கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? அவருடைய அன்பினால். அங்க என்ன பார்க்கிறோம்? வருத்தப்படவும் வேண்டாம், பாரம் சுமக்கவும் வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்த்தர் உனக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில இருந்தா மட்டும்தான் நீ என்ன செய்ய முடியும்? வருத்தப்படாம பாரம் சுமக்காம இருக்க முடியும். விளங்குதா? ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஆகஸ்ட் 2000 இந்த வருஷம் 2012 வரை 13 ஆண்டுகளாக கிராமங்களிலே ஊழியம் செய்து, பல கிராமங்களிலே, காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள பல கிராமங்களிலே 26 ஆலயங்கள் கட்டி
முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்பொழுது 27வது ஆலயமாக சென்னை எக்மூர்ல டச் ஜீசஸ் சர்ச் என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் சபை கட்டலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். இந்த கிராம ஊழியங்களுக்கு போகவும் கிராமத்தில் ஆலயம் கட்ட அநேகர் உதவி செய்தீர்கள். அதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், எழும்பூரில் உள்ள டச் ஜீசஸ் சர்ச்சை நாங்கள் இப்பொழுது கட்ட ஆரம்பித்திருக்கிறோம். கிராமங்களிலே கட்டப்பட்ட ஆலயங்களை 40,000 ரூபாய்க்கு கட்டினோம். ஆனா இப்போ கட்டுகிற தொகை என்னவென்றால் 40 லட்சமாக மாறிவிட்டது. ஓன்னு சொல்லி உடனே பயந்துராதீங்க 40 லட்சம் என்று சொல்லி. இதற்காக ஜெபித்து, ஆண்டவரே நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்டு 400 ரூபாயோ இல்ல 4000 ரூபாயோ அல்லது 40,000 ரூபாயோ இல்ல 4 லட்சமோ, கர்த்தர் உங்கள் உள்ளத்துல என்ன சொல்லுகிறாரோ அந்த தொகையை நீங்கள் உதவி செய்யும்படியாய் அன்பாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Here before the world began, above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth.